வணக்கம். இந்தியா இலங்கை 3வது டி20 போட்டி மழையால் 1 மணி நேரம் தாமதமாக தொடங்க, இலங்கை அணி டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்ய, இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், அக்சர் படேல், ஹர்ஷதீப் சிங் போன்ற முன்னணி வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்க, இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களம் இறங்கியது. ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே ஜெய்ஸ்வால் 10 ரன்னில் அவுட் ஆக, அதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் 0ல் அவுட் ஆனார். சஞ்சு சாம்சன் போன மேட்சும் டக் அவுட் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் 1, கேப்டன் சூரியகுமார் யாதவ் 8 ரன்னில் அவுட் ஆக, இந்திய அணி பவர் பிளே முடிவில் 6 ஓவரில் 34 ரன் மட்டுமே எடுத்து 4 விக்கெட்டை இழந்து தடுமாறியது. ஒரு பக்கம் விக்கெட்டுகள் இழந்தாலுமே இன்னொரு பக்கம் சுப்மன் கில் நிதானமாக ரன் எடுத்துகிட்டு வந்தார். அவரும் ரியான் பராக்கும் 50 ரன் பார்ட்னர்ஷிப் சேர்க்க, சுப்மன் கில் அதிகபட்சமாக 39 ரன் எடுத்து அவுட் ஆனார். ரியான் பராக் 26 ரன்கள் அவுட் ஆக, இறுதியாக வாஷிங்டன் சுந்தரோட 25 ரன் உதவியோட இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன் மட்டுமே எடுத்தாங்க. ஸ்ரீலங்கா பவுலிங்கை பொறுத்தவரை தீக்ஷனா ரொம்ப அருமையாக பந்து வீசினார். 3 விக்கெட்டுகள் எடுத்தார். அசரங்கா 2 விக்கெட்டுகளை எடுத்தார். அடுத்து 138 அப்படிங்கிற எளிய டார்கெட்டை நோக்கி ஸ்ரீலங்கா அணி களம் இறங்க, பதும் நிசான்கா மற்றும் குசல் மெண்டீஸ் ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக 50 ரன்கள் சேர்த்தாங்க. நிசான்கா 26 ரன்னில் ரவி பிஷ்னாய் பாலில் அவுட் ஆனார். அடுத்து குசல் மெண்டீஸ் கூட குசல் பெரேரா ஜோடி சேர்ந்தார். 50 ரன் பார்ட்னர்ஷிப் சேர்க்க, குசல் மெண்டீஸ் 43 ரன்னில் அவுட் ஆக, அதுக்கப்புறம் அசரங்கா 3, கேப்டன் ஹசலன்கா கோல்டன் டக் ஆகி வாஷிங்டன் சுந்தர் பந்துவீச்சில் அதிர்ச்சி தந்தார். ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொள்ள, ஒரு கட்டத்தில் இலங்கை அணிக்கு 3 ஓவரில் 21 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற நிலை உண்டாகுச்சு. பொறுப்பாக ஆடி வந்த குசல் பெரேரா 46 ரன்களில் ரிங்கு சிங் பால் அவுட் ஆக, அடுத்து வந்த ரமேஷ் மெண்டேஸையும் ரிங்கு சிங் அவுட் ஆகிட்டார். 19வது ஓவரை ரிங்கு சிங் ரொம்ப அருமையாகவே பந்து வீசினார். கடைசி ஓவரில் இலங்கை அணி வெற்றி பெற 6 ரன்கள் தேவைப்பட்டது. கடைசி ஓவரை இந்திய அணியோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்து வீச, முதல் பந்தில் ரன் எதுவும் தரல. 2வது பந்தில் கமிண்டு மெண்டீஸ் விக்கெட் எடுத்தார். 3வது பந்தில் தீக்ஷனா விக்கெட் எடுத்து ஆச்சரியப்படுத்தினார். 4வது பந்தில் 1 ரன் கொடுத்தாரு. 5வது பந்தில் 2 ரன் கொடுக்க, இலங்கை அணி கடைசி பந்தில் 3 ரன் அடித்தால் வெற்றி அப்படின்னு உண்டாகுச்சு. கடைசி பந்தில் சூரியகுமார் யாதவ் 2 ரன் மட்டுமே கொடுத்தார். இதனால் போட்டி டை ஆனது. சூப்பர் ஓவர் வரை சென்றது. இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்தது. சூப்பர் ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக பந்து வீசி 2 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனால் இந்திய அணி வெற்றி பெற 3 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. தீக்ஷனா வீசிய முதல் பந்திலேயே கேப்டன் சூரியகுமார் யாதவ் 4 அடித்து இந்திய அணிக்கு த்ரில் வெற்றியை பரிசளித்தார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி இலங்கையை டி20 தொடரை ஒயிட் வாஷ் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.